எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் பொறுப்பு மற்றும் நிலைத்த கல்வி எப்படி இருக்கணும், இந்திய கல்விக் கொள்கைகள் எப்படி இருக்குது, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவதாக சுற்றுச்சூழல் பொறுப்பு. பசுமை கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாடங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். அதுக்கப்புறம் மின் புத்தகங்கள். மின் புத்தகங்களை நம்ம பயன்படுத்துவதனால காகிதத்தோட விரயம் குறையலாம். இயற்கை மற்றும் சமூக பொறுப்பு கல்வி. மாணவர்கள் சமூக பொறுப்புடன் கல்வி பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுற்றுச்சூழல் பொறுப்பு கல்வி செயல்படுது. இந்திய கல்வியோட எதிர்காலம் என்ன அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை அந்த திட்டத்தின் மூலமா மாணவர்களுக்கான பாட சுதந்திரம், மாணவர்கள் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கப்புறம் இணைந்த கல்வி, அறிவியல், கலை, தொழில்நுட்பம் அனைத்து ஒன்றாக கற்பிக்கப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி, கோடிங், டேட்டா சயின்ஸ் போன்றவை பள்ளிகளில் சேர்க்கப்படும். அடுத்ததாக மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். இப்பொழுது புதிதாக தொழில்நுட்ப கல்வியில் புகுத்துவதனால மாணவர்கள் என்னென்ன சவால்கள் எதிர்கொள்வாங்க அப்படின்னா, தனிப்பட்ட கவனம். ஆன்லைன் வகுப்புகளில் நேரடியாக ஈடுபாடு குறைவாக இருக்கிறதுனால அவங்களோட செயல்பாடுகள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியான மாணாக்கர் செயல்பாடு. மாணவர்கள் சுயமாக கற்றுக்கொள்ள தயாராக வேண்டிய அவசியம் தேவை இருக்கு. அடுத்ததாக ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். புதிய கல்வி தொழில்நுட்பத்தில் ஆசிரியர்கள் ஏஆர் மற்றும் விஆர் அந்த தொழில்நுட்பத்தில் அவங்க தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். பாடத்திட்ட மேம்பாடு. காலத்திற்கு ஏற்ப பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும். அடுத்ததாக கல்வியின் எதிர்காலம். மாணவர்களின் தனிப்பட்ட திறன் வளர்ச்சி, தொழில்நுட்ப உபயோகம், சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்க ஒரு கல்வி வேணும். மாணவர்கள் தொடர்ந்து கற்க வேண்டும், புதிய தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும், சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்ம கல்வியோட எதிர்காலங்களை பற்றி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.